அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ், நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அவனையே புகழ்கிறோம், அவனிடத்திலே உதவி கோருகிறோம். வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி, அவனிடத்திலே பாவமன்னிப்பு கோருகிறோம், அவனையே நம்பிக்கை கொண்டுள்ளோம், அவன் மீதே முழுமையாக சார்ந்துள்ளோம். வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, நம்முடைய உள்ளங்கள் ஏவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா, நம்முடைய செயல்களில் மிக கெட்டவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. ஒமை யுத்லிலுஹு ஃபலா ஹாதிய லஹு, யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை மீட்டு நேர்வழிக்கு கொண்டு வருபவர் யாரும் இல்லை. வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்க தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறியவர்களாகவும். வனஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, பின்பற்ற தகுதியான ஒரே முன்மாதிரி அல்லாஹுவின் தூதர், அல்லாஹுவின் அடியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறியவர்களாகும். قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون. ஒரே ஆன்மாவில் இருந்து உலக மக்கள் அனைவரையும் படைத்த அல்லாஹ் ஒருவனை அஞ்சுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله, வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன். وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم, வழிமுறைகளில் மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, செயல்முறைகளில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவை. குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத். வ குல்லு பித்அத்தின் ضலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. வ குல்லு ضலாலத்தின் ஃபின்னார், அனைத்து வழிகேடும் நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையினை ஆரம்பிக்கும் பொழுதும் எதை சொல்லி ஆரம்பிப்பார்களோ அதையே நானும் சொல்லி இறை தூதரின் பாதையில் எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கடைசி வருஷம் வரைக்கும் டீ முடிஞ்சு நினைக்கிறேன், அப்படிதானே? முடிஞ்சா சகோதரிகள் சைடில் ஜென்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டீயை முடிச்சுட்டு பையை ஓப்பன் பண்ணி சம்சா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. லேடிஸ் எல்லாருக்கும் சகோதரி டீ வந்துருச்சா, முடிஞ்சா? ஏன்னா மஜ்லிஸ் மே ஹல்சல் ரயாத்தோ ரூஹானியத் நெய்ரங்கா அப்படின்னு உருதுல சொல்லுவார். அங்கேயும் இங்கேயும் ஒரு ஆள் போயிட்டு வந்துட்டு இருந்தா சும்மாவே நம்ம வந்து கவனிச்சு கேட்கறது கஷ்டம். ஏன்னா வெக்க வேற அப்படி அடிக்குது, வேற ஊத்துது. சும்மாவே நம்ம கவனிக்கிறது கஷ்டம். பத்தாக்குறைக்கு சைத்தான் வேற தான் பங்குக்கு நல்ல வேலை பார்ப்பான். இதுல டீயை கீழே கொடுத்துக்கிட்டு முடிஞ்சிருச்சுங்களா? முடியலையா? சரி. அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய தினம் இந்த அல் அமீன் ட்ரஸ்ட் சார்பாக ஒரு அற்புதமான நிகழ்வை இந்த பகுதியிலே ஏற்பாடு செய்து மாற்றத்தை எதிர்பார்க்கும் ரமலான், அல்லது இப்படி வச்சுக்கலாம், ரமதான் தி மந்த் ஆஃப் சேஞ்ச். ரமலான் என்பதே மாற்றத்தின் மாதம். நம்ம மாறணும். மாற்றத்தின் மாதம் தான் ரமதான். லா இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை தாங்கள் திருத்திக் கொள்ளாதவரை அல்லாஹ் எந்த சமூகத்தையும் மாற்றுவதில்லை. மாதம் என்னமோ மாற்றத்தின் மாதம் தான். நீங்கள் மாற தயாராகவில்லை என்றால் அல்லாஹ் உங்கள் கையை பிடித்து மாற்ற மாட்டார். அப்ப முதலில் இந்த மாதம் மாற்றத்தின் மாதம் என்றால் முதல்ல நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ரமலானை வரவேற்க இருக்கிறோம். அந்த ரமலான் நம்மை மாற்ற காத்திருக்கிறது. நம்மை மாற்றுவதற்கான அத்தனை சக்தியும் ஆற்றலும் திராணியும் தகுதியும் அந்த ரமலானுக்கு இருக்கிறது. இப்ப நம்ம எப்படி அதை எதிர்நோக்கி தயாராகணும்?
அந்த ரமலான், if we really need that Ramadan to make some changes, if we really need that Ramadan to make some impact, இந்த ரமலான் நமக்குள் உண்மையில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்பினால், ரமலான் என்னமோ மாற்றத்தின் மாதம் தான், அந்த ரமலான் நம்மிடத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று உண்மையில் நாம் விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படி இந்த ரமலானுக்கு தயாராக வேண்டும் என்று சொன்னால், முதலில் நாம் செய்ய வேண்டியது, கொஞ்சம் சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட எங்க பள்ளியில வந்து ஒரு நிக்கா நடந்துச்சு. நான் அந்த நிக்கா குத்துபா ஓதி நிகழ்த்தி வைக்கும் போது சொன்னேன், என்னன்னா நிக்காக்குன்னு பயான் பண்றது ஒன்றும் தனியா ஒரு வழிமுறைலாம் எதுவும் இல்லைங்க. நிக்காக்கு பயான் பண்ணணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. நிக்காவுடைய ஷரத்துல பயான் வரல, பயான் பண்ணலாம் நிக்கா நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இருந்தாலும் பயான் ஏன் பண்றோம் அப்படின்னா, எந்த சபை கூடினாலும் ரசூலுல்லாஹ் பயான் பண்ணுவாங்க. எந்த சபை மக்கள் கூடக்கூடிய எதா இருந்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துவார்கள். அந்த மாதிரி ஒரு கல்யாண இடமா போச்சு. அப்ப நான் சொன்னேன், அது மௌத்து வீடா இருந்தாலும் பயான் பண்ணுவாங்க, கல்யாண வீடா இருந்தாலும் பயான் பண்ணுவாங்க. நிறைய பேர் யோசிச்சாங்க, அபசகனமா பேசுறான், கல்யாண வீட்டுல வந்து மௌத்து வீடை பத்தி பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இப்போதும் அதைத்தான் சொல்ல போகிறேன். இந்த ரமலான் உண்மையிலேயே நம்மிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலானுக்கு பிறகு எனக்கு அடுத்து ஒரு ரமலான் இல்லை என்று ஒரு எண்ண ஓட்டத்தில் இந்த ரமலானை ஆரம்பிக்க வேண்டும். இந்த ரமலான் உண்மையில் நமக்கு மத்தியிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் மிக்க ஒரு ரமலான் நம் இடத்திலே வருடா வருடம் எந்த மாற்றமும் இல்லாமல் திரும்பி செல்கிறது என்றால், நாம் தான் அதை மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அதை வரவேற்கவில்லை. எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன ஒப்பீடு சொல்றேன். நான் பலமுறை இந்த ஒப்பீடை எல்லோரிடத்திலும் விளக்கமாக பேசியது உண்டு. இந்த கம்பேரிசன் பத்தி லெட்ஸ் கோ ஃபார் அ ஸ்மால் கம்பேரிசன். பொதுவா நோன்பு எப்ப கடமையாக்கப்படுது? டீ வாங்குறதுல பிஸியா இருக்கிற சகோதரிகள் சொல்லுங்க பார்ப்போம். நோன்பு எப்ப கடமையாக்கப்படுது? நோம்போ தொழுகையோ, ஏன்னா ஜென்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் அட்டென்ஷன்ல இருக்கிறாங்க. உங்களுக்கு அங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறீங்க. ஏழு வயசுல இருந்து 10 வயசு கட்டாய கடமையா தொழுகை? சரி, ரைட்டு. வயதுக்கு வந்தோடனே நோன்பு கடமை. சரி, உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குங்களா? ஆண்கள் ஏதாவது தனி கருத்து வச்சிருக்கீங்களா? நோன்பு எப்ப கடமை ஆகுது, தொழுகை எப்ப தனியா கடமை ஆகுதுன்னு ஏதாவது ரூல்ஸ் தெரியுமா? ஒன்னும் கூச்சப்படாம சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. யூ ஆர் ஃப்ரீ அண்ட் இண்டிபெண்டன்ட் டு மேக் யுவர் ஒப்பீனியன். இஸ்லாத்துல அது தொழுகையானாலும் நோன்பானாலும் ஜகாத்தானாலும் ஹஜ்ஜானாலும் எப்போது கடமை என்று சொன்னால், நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய வயதுக்கு நீங்கள் வந்து விட்டால் அது உங்களுக்கு கடமை. இது நன்மை இது தீமை அப்படின்னு டிஸ்டிங் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வயசு வந்துருச்சு, பகுத்தறியக்கூடிய வயசு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்ப உங்களுக்கு கடமை. அது இல்லைன்னா வயதுக்கு வந்துட்டா கடமை. இதுதான் இஸ்லாத்துடைய கடமை. சரி, நன்மை தீமையை பகுத்தறியக்கூடிய வயது பொதுவாக சராசரியாக நமக்குள் எத்தனை வயசுல வருது? எத்தனைங்க? 13, 14. நான்லாம் பார்த்தேன், டிவில எல்லாம் படித்தேன். 7வது 8வது படிக்கிற பசங்க லவ் பண்றாங்களா? நீங்க சொல்றீங்க 13, 14ன்னு. சரி, உலகம் இன்னும் கெட்டு போகலன்னு நான் நம்புறேன். சரி, எத்தனை வயசு வச்சுக்கலாம் ஒரு ஆவரேஜா? 10 வயசா? 7 வயசா? ஒரு ஆவரேஜா ஒரு 13 வயசு வச்சுக்கோ. ஒரு 13 வயசு எல்லாருக்கும் பொதுவா வச்சுக்கோ. ஒரு சில பேரு என்ன சொல்லுவாங்க, பிஞ்சிலே பழுதுட்டான்னு. அவனுக்கு 6 வயசு 7 வயசுலாம் எல்லா விவரமும் தெரியுது. ஒரு சில பேருக்கு 15, 20 வயசு ஆனாலும் ஒன்னும் விவரம் தத்த மாட்டேங்குது. 13 வயசுன்னு ஒரு ஆவரேஜா வச்சுக்கோ, நடுநிலையா வச்சுக்கோ. 13 வயதில் சராசரியாக எல்லோருக்கும் நோன்பு கடமையாகி விடுகிறது, ஆணோ பெண்ணோ. 20 வயது வரை வாழ்ந்தவன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னிருந்தவருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்றே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எதற்காக நோன்பு கடமை? நீங்கள் இறையச்சத்தை அடையலாம் என்பதற்காக.
அப்படின்னா நீங்க மாறிடுவீங்க. இதுவரைக்கும் அல்லாஹ்வை பயப்படாத ஆளா நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வை பயப்படும் ஆளாக மாறிவிடுவீர்கள் என்பதற்குத்தான் நோன்பு உங்களுக்கு கடமை என்கிறான் அல்லாஹ். 13 வயசுல ஒரு ஆள் நோன்பு நோக்க ஆரம்பிச்சு இப்ப 20 வயசுல வச்சுக்கீங்களேன், எத்தனை வருஷமா அவர் பிராக்டிஸ் எடுத்திருக்காரு தன்னை மாத்துறதுக்கு? இந்த ரமலான் தன்னை மாற்றிவிடும், இது மாற்றத்தின் மாதம், இது நம்மளை மாற்றிவிடும் என்கின்ற எண்ணத்தோடு ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் he has faced that ரமலான், எத்தனை வருஷங்கள் அந்த ரமலானை அவர் எதிர்கொண்டிருக்கிறார்? 7 ஆண்டுகள். அப்ப எல்லாருக்கும் ஒரு வயசு இருக்கும். மேடையில் இருக்கிற ஒருவருக்கு ஒரு வயசு இருக்கும், அங்க இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு வயசு இருக்கும். 20 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபர் 7 ஆண்டுகள் பயிற்சி எடுக்கிறார், மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். இந்த ரமலான் அவரை மாற்றவில்லை. 30 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபர் 17 ஆண்டுகள் பயிற்சி எடுக்கிறார். 17 வருஷம், ஒரு நாள் நாள் இல்லைங்க, 17 வருடங்கள். 17 வருடங்களாக தானும் மாறிவிடுவேன் என்று சொல்லி இந்த ரமலானும் தன்னை மாற்றிவிடும் என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே பொய்யான பிரார்த்தனைகள் வைத்து தன்னையும் ஏமாற்றி இறைவனையும் ஏமாற்றி எத்தனித்து 20 வயதுகள் வாழ்ந்த ஒரு நபர் 7 வருடமாக ஏமாற்றுகிறார். 30 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபர் 17 ஆண்டுகளாக ஏமாற்றுகிறார். 40 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபர் 27 ஆண்டுகள் ஏமாற்றுகிறார். 50 வருடங்கள் யார் யாருக்கு ஒருத்தருக்கு ஒரு வயசு இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் 20, 30, 40 ரவுண்டா இருக்காது. 23, 24, 34, 35 உங்க வயசை கணக்கு போடுங்க. ஒரு 13 இருந்து கணக்கு பண்ணி எனக்கு ஒரு வயசு ஆகும். 13 இருந்து கணக்கு போட்டா எனக்கு இத்தனை வருஷமா நானும் நோன்பு நோத்துட்டு வரேன், ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இல்லை, ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று சொன்னால் 30 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபர் எத்தனை ஆண்டு காலங்கள் இந்த மாற்றத்தை எதிர்நோக்கி பயிற்சி இருக்கிறார்? 30 வருஷம் வாழ்ந்த கணக்கு என்னாச்சு? 17. 40 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபர் 27 ஆண்டுகள் பயிற்சி எடுக்கிறார். 50 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபர் 37 ஆண்டுகளாக மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். 60 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபர் 47 ஆண்டுகளாக நான் மாறிடுறேன், இந்த ரமலான் என்னை மாத்திரும், நான் மாறிடுறேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்கிறானே தவிர அல்லாஹ்வை ஏமாற்ற முயல்கிறான். தன்னை அவன் மாற்றிக்கொள்ளவில்லை. எந்த ரமலானும் எந்த விதமான மாற்றத்தையும் அவனிடத்திலே கொண்டு வரவில்லை. இந்த ரமலான் எந்த பாதிப்பையும் அவனுக்கு மத்தியிலே ஏற்படுத்தவில்லை. இதற்கு முன்னால் எப்படி அவன் அயோக்கியனாக இருந்தானோ அதே அயோக்கியத்தனத்தை மீண்டும் தொடர்கிறான். இதற்கு முன்னால் எந்த தொலைக்காட்சியை பார்த்து ஜொல்லு வடித்துக் கொண்டிருந்தானோ அதே தொலைக்காட்சியை மீண்டும் பார்க்கிறான். இதற்கு முன்னால் எந்த மொபைல் போனை கட்டி அழுது கொண்டிருந்தானோ அதே மொபைல் போனை ரமலானுக்கு பின்னாலும் கட்டி அழுகிறான். இதற்கு பின்னால் யாருக்கு எந்த தகாத உறவை அவன் தொடர்ந்து கொண்டிருந்தானோ அதே தகாத உறவை ரமலானுக்கு பின்னாலும் தொடர்கிறான் என்று சொன்னால் 20 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபர் 7 ஆண்டுகளாக மாறாமல் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார். 30 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபர் 27 ஆண்டுகள் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார். 40 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபர் 37 வருடமாக தன்னை மாற்றிக்கொள்ளாமல் ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ் சொல்கிறான், அழகான ரமலான் கொடுக்கிறேன், மாறிடுப்பா, அல்லாஹ் மாறிடுறேன், யா அல்லாஹ் மாறிடுறேன் சொல்லி அல்லாஹ்வை ஏமாற்றுவதற்காக நோன்பு வைக்கிறான். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நீ உன்னை மாற்றிக்கொள்ளாமல், உன் செயல்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல், உன் நீ பசித்திருந்து நோன்பு திறந்தால் அதை வெறும் தாகமாகவும் வெறும் பசியாகவும் தான் நான் பார்ப்பேன் என்கிறார். உனக்கு என்ன கிடைக்கும்? இல்லல் ஜவ்வு வல் அத்ஷ், நீ பசித்திருந்தது தாகத்தினதை தவிர. இத்தனை வருஷம் உங்களை ஏமாற்றி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை, இந்த ரமலான் உங்களை மாற்றவில்லை என்று சொன்னால் யாரை ஏமாற்றி இருக்கிறீர்கள்? அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் ஞானவான்களுக்கு எல்லாம் ஞானவான். அல்லாஹ்வை யாரும் ஏமாற்ற முடியாது. வரிசையில் வந்து நின்று ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டோம், இத்தனை வருஷமா நோன்பு இருக்கோம், அல்லாஹ் சிறப்பா நம்மளை கவனிப்பான் போல தெரியுது. அல்லாஹ் என்ன செய்வான்? எடுப்பா, இதான் உன் ரமலானா, இதான் உன் நோம்பா, சுருட்டி என்ன செய்வான்? நல்ல அமல்களை இப்படி சுருட்டி உலக மக்களுக்கு முன்னால் முகத்தில் எறிவான். அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தாத ரமலான் குப்பைக்கு சமமானது. அந்த ரமலான் பல கனவுகளோடு காலையில் பசித்திருந்த, பல கனவுகளோடு பகலில் தாகித்திருந்த, பல கனவுகளோடு ஃபித்ரா கொடுத்த, பல கனவுகளோடு பெருநாள் தொழுகையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கலந்து கொண்ட எந்த நன்மையும் அல்லாஹ் தரமாட்டான். if this Ramadan fails to make some changes, இந்த ரமலான் உங்களுக்கு மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அது வெறும் அல்லாஹ்வுக்கு முன்னால் பார்க்கப்படும். சொல்லிட்டா அல்லாஹ், நீ பசித்திருந்த தாகித்திருந்த வேணா டயட்டுக்கான நன்மை எடுத்துட்டு போ, அவ்வளவுதான். அதுவும் நடக்குது நம்ம கிட்ட இல்லையா? நம்ம கிட்ட அதுவும் நடக்காது. ரமலான் வந்தா எல்லாரும் கற்பனை பண்றது உண்டு, குழம்பு குறைஞ்சிரும், கொல்லி ஆகும் அப்படின்னு. நம்ம வச்சு அடிக்கிற கஞ்சியும் வடையும் இருக்கிறது 10 கிலோ கூடியதே தவிர இறங்கின பாட காணும் ரமலான்ல. அப்ப அந்த நன்மையும் கிடைக்காது.
நீங்கள் பசித்திருந்தது தாகித்திருந்து அதுதான் உனக்கு கிடைக்குங்கிற அல்லாஹ். குறைஞ்சபட்சம் அதாவது கிடைக்குமானா அதுவும் கிடைக்கிறது இல்லை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டினால. மாற்றம் என்பது இந்த ரமலானுடைய மிக முக்கியமான ஒன்று. ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? லெட்ஸ் ஹேவ் சம் கேம் பிளான். ஒரு சில செயல் திட்டங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். முதலில் இந்த ரமலானை நாம் அடைவதற்கு முன்னால் ஒன்றை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் நமக்கு இறுதியானது என்று முடிவுக்கு வார். எவ்வளவோ பேர் யோசிப்பாங்க. உங்களுக்கு நட்பு இருப்பாங்க, உங்களுக்கு சொந்தக்காரர் இருப்பாங்க. எத்தனையோ பேர் கடந்த ஆண்டை அடைந்தவர்கள் இந்த ஆண்டு உயிரோடு இல்லை. கடந்த ரமலானை நம்மோடு இருந்தவர்கள் இந்த ரமலானை நம்மோடு உயிரோடு இல்லை. இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வருடம்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், இனி ஒரு ரமலான் நமக்கு இல்லை என்கின்ற எண்ணத்தோடு ஒரு ரமலானை அடைந்தால் சைத்தான் விட மாட்டான். அப்படி ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்தால் சைத்தான் சொல்லுவான். யார் சொன்னது? நல்லா ஹார்ட் மாதிரி இருக்கிற, எத்தனை வயசுனா 65 வயசு முதியவர்கிட்ட போய் ஏமாத்துவான். நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு இன்னும் காலம் இருக்கு, நீ ஏன் சாக போற? அதுதான் மனிதனிடத்தில் ஒரு சின்ன சர்வே எடுக்க. ஒரு நல்ல ஒரு 15-17 வயசு கல்யாணம் ஆகாத ஒரு நல்ல யங்ஸ்டர், ஆணோ பெண்ணோ, கூப்பிட்டு கேளுங்க, நீ மரணத்துக்கு தயாரா என்று கேளுங்க. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? மரணத்துக்கு தயாரான்னு கேளுங்க. அவன் என்ன சொல்லுவான்? வயசு என்ன சொன்ன? 17-18. அப்ப கூப்பிட்டு கேளுங்க, நீ மரணத்துக்கு தயாரா என்று கேளுங்க. என்ன சொல்லுவான்? அவன் தெளிவா சொல்லுவான், டேய் உனக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்பான். ஏடா எப்படி இருக்கிறேன்? யங் மேன், நான் எப்படி இருக்கேன் பாரு. யூத் மேன், உனக்கு என்னடா தெரியும்? டீனேஜர், எங்க வந்து கண்ணு தெரியுமா? கண்ணாடி போட்டு மாதிரி பேசுற, கோவப்படுவான். யாருக்கிட்ட வந்துடா மௌத்த கேட்கிற? இன்னும் எனக்கு ஒரு கல்யாணம் கூட ஆகல சொல்லுவானா இல்லையா? இன்னும் ஒரு கல்யாணம் கூட ஆகல, நீ சொல்லுவானுங்க. கல்யாணம் ஆகாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணமான ஃப்ரெண்டை பார்த்து சொல்லுவான், டேய் நீயாவது கல்யாணம் காட்சியில பண்ணிட்டேன், நான் அது கூட பண்ணலடா அப்படின்னு. அந்த மாதிரி கல்யாணம் ஆனா கல்யாணமாவது கூட ஆகலையடா அப்படின்னு. சரி, அதே 17 வயசுக்காரனுக்கு காலம் கழிந்து கல்யாணம் ஆன பிறகு கேளுங்க, என்னன்னு எப்ப உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, நீ மரணத்துக்கு தயாரா என்று கேளுங்க. என்ன சொல்லுவான்? நீ மரணத்துக்கு தயாரா? இப்ப தயாரா? நீ கல்யாணம் கூட ஆகலன்னு சொன்ன, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, இப்ப நீ மரணத்துக்கு தயாரா? என்ன சொல்லுவான்? இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு புள்ள குட்டி பெக்கணும், குழந்தை காட்சி பார்க்கணும், அதுக்குள்ள சாவரியான்னு கேட்குறியடா? சரி, கல்யாணம் ஆகி புள்ள குட்டி எல்லாம் பெத்த பிறகு கேளு, என்னடா புள்ளெல்லாம் பிறந்துச்சு, சாவ தயாராயிட்டியா, மரணத்துக்கு தயாரா கேளுங்க. என்ன சொல்லுவான்? புள்ளெல்லாம் பெத்த பிறகு கேட்ட என்னமா சொல்லுவான்? நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த புள்ள குட்டிங்களுக்கு படிக்க வைக்கணும், கரை சேர்க்கணும், எவ்வளவு வேலை இருக்கு, அதுக்குள்ள மரணத்துக்கு தயாரான்னு கேட்கிற அறிவு இருக்கா உனக்கு? சரி, அந்த புள்ள குட்டி எல்லாம் நல்லா சீராட்டி படிக்க வச்சு கரை சேர்த்து அதான் கல்யாணம்லாம் பண்ணி வச்சு இப்ப கேளுங்க, என்னப்பா மண்டபத்தில் நிக்கிற, என்ன கண் கலங்குற? ஒண்ணு இல்ல, பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ரைட், மரணத்துக்கு தயாரா? என்ன சொல்லுவா? பேரம் பேத்திங்களை அப்படியே பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், வேற பிள்ளைங்களை பார்க்காமையா சாகுறது? சரி ரைட்டு, எங்கப்பா ஆஸ்பத்திரியில நிக்கிற, என்ன விஷயம்? உள்ள பேர பிள்ளை பிறந்திருக்குல்ல, சரி ரைட்டு, மரணத்துக்கு தயாரா? எத்தனைப்பா சொன்ன? எங்க இருந்து ஆரம்பிச்சது? 17 வயசுல ஆரம்பிச்சது, மரணத்துக்கு தயாரா? ஏய், அந்த பேர பசங்க தவழ்ந்து விளையாடுறதெல்லாம் பார்க்க ஆசை இருக்காதயா ஒரு மனுஷனுக்கு? பேர பசங்க தவழ்ந்து விளையாண்ட பிறகு கேளுங்க, ஏய் அந்த பேர பசங்க நல்லா போய் படிச்சு பெரிய ஆள் ஆகிறதுல இந்த கண்ணால பார்க்க வேணாமாயா, பாலா போட கண்ணால? சரி, அந்த பாலா போன கண்ணால எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு கேளுங்க, மரணத்துக்கு தயாரா? ஏய், அந்த பேர பசங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பார்க்கணும் இந்த கட்டைக்கு ஆசை இருக்காதாடா? அந்த பேர பிள்ளைக்கு கல்யாண காட்சி ஆன பிறகு கேளுங்க, நீ மரணத்திற்கு தயாரா? அப்போது மனிதன் சொல்லுவான், அந்த கொள்ளு பேரனை தூக்கி அப்படி இந்த தோல்ல சாச்சிட்டு அந்த கட்டையா சாச்சிருவான்டா, இவன் ஒருபோதும் மரணத்திற்கு தயாராக மாட்டான். காரணம், இந்த உலகத்தில் நாம் நிலைத்து நீடித்து வாழ்ந்து விட வேண்டும். இந்த தீமைகளோடு அல்லாஹ்வை சந்தித்தால் அல்லாஹ் நம்மை காரி துப்புவார் என்று தெரியும். எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்முடைய அமல்கள் பத்தாது, அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தி விடுவான், அல்லாஹ் நம்மை அசிங்கப்படுத்துவான் என்று தெரியும். அதனால் நாம் மரணத்திற்கு தயாரில்லை. அல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்களை பற்றி சொன்னான், அல்லாஹ் இறை தூதரின் தோழர்களை பற்றி சொன்னான், வலகத் குன்தும் தமன்னவுனல் மௌத் மின் கப்ல அன் தல்கஹு. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அல்லாஹ் சொல்கிறார். இன்னைக்கு நான் டயலாக் அடிக்கலாம், நான்லாம் பயந்தவன் இல்ல, மரணத்தை எப்போதும் நான் எதிர்நோக்குவேன், எனக்கு மரணம் துச்சம், நான் டயலாக் அடிக்கலாம். என் உள்ளத்தில் இருப்பது யாருக்கு தெரியும்?
இன்னஹு யஅலம் ஹாயினத்தல் அயுன் வமா துஃபிஸ் சுதூர். உங்கள் கண்கள் செய்யும் மோசடியையும் உங்கள் உள்ளங்கள் மறைத்து வைப்பதையும் அல்லாஹ் அறிகிறான். நம்ம சொல்லலாம், டயலாக் அடிக்கலாம், ஆனால் அல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னான், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? வகது குந்தும் தமன்னவுனல் மௌத். எனக்கு அந்த மரணம் வேண்டும், எனக்கு அந்த மரணம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, அல்லாஹ் சான்றிதழ் தருகிறார் சஹாபாக்களை பார்த்து. ஒரு சஹாபி இருந்தார், ஹன்னலா ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப ஃபேமஸான ஒரு சம்பவம் வந்து ரொம்ப ஒரு சம்பவம் இருக்கு. அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய சபையில உட்கார்ந்துருந்தா நல்ல ஈமானோட இருக்கு, அருமையா இருக்கு, சொர்க்க நரகத்தை அப்படியே கண்ணில் பார்த்த மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போனா என்ன ஆகும்? இப்ப இங்கேயே கூட நான் உங்களுக்கு சொல்லும் போதும் சரி, நீங்கள் கேட்கும் போதும் சரி, எப்படி இருக்கும்? நல்லா அல்லாஹ்வுடைய திக்ரோட வாழணும் பாரு. வீட்டுக்குள்ளதான் போய் கால் வைப்போம், என்ன ஆகும்? ஏங்க சீக்கிரம் வாங்க, செம்பருத்தி டைம் ஆயிடுச்சு அப்படிங்களா? இல்ல, கொடுமை என்னன்னா, இப்ப இந்த நாடகம், இந்த குறிப்பிட்ட நாடகம் ரொம்ப ஃபேமஸா மாறி, அதுல நடிகையின் பேர் வந்து முஸ்லீமு. அதுல எவ்வளவு பெருமை இந்த சமூகத்துக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அவ முஸ்லீம். அப்பா எவ்வளவு பெரிய சாதனை சமுதாயத்துல, அவ முஸ்லீம். நானும் அப்புறம் என்ன சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்தேன், அவ முஸ்லீமே கிடையாது. அவளுக்கு ஏதோ முஸ்லீம் பேர் இருக்கு, ஆனா முஸ்லீம் இல்ல. அதுல நான் இந்த சமூகத்துக்கு அவ்வளவு பெரிய பெருமை, சந்தோஷம். அவ ஒரு முஸ்லீம், எவ்வளவு பெரிய நாடகம். இதுல இந்த வந்து இப்ப எவ்வளவோ எனக்கு தெரியும், எனக்கு விவரம் தெரிந்து எவ்வளவோ நாடகம்லாம் வந்து போச்சு. என்னன்னா என்னென்னவோ நாடகம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியும் பொம்பளைங்க தான் பார்ப்பாங்க. இந்த பாலாபாட நாடகத்தை ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து பார்க்கறாங்க, பெரிய பஞ்சாயத்து. எங்க விட்டேன்? எனக்கு ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க பாப்போம். யாரு? ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு. காப்பாத்தணும். நம்மள மாதிரி அயோக்கிய தரம் இல்லை, அவங்க சஹாபி உயர்ந்தவர்கள். ஆனால் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் என்ன மாறிடுது லேசா. ரசூலுல்லாஹ் சபையில இருந்த மாதிரி இல்லை. அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில் இருக்கும்போது 100% ஈமான் இருக்கு. இதுவே வீட்டுக்கு வந்து விட்டால் எல்லாம் அப்படியே இறங்கிடும். என்னடா இது பெரிய தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து தன்னைத்தானே முடிவெடுத்துக் கொள்கிறார். ஹன்லலா முனாஃபிக் ஆயிட்டான், அவரே முடிவெடுத்துட்டார். நாஃபக ஹன்லலா, நாஃபக ஹன்லலா என்று தெருக்களவே ஓடினார். அவர்தான் இந்த ஹன்லலா. போய் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு அப்படிதான் பாருக்கு, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்போம் வாங்கன்னு போனாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மாதிரியும் வீட்டுல ஒரு மாதிரியும் இருக்கிறேன், அதனால எனக்கு நான் முனாஃபிக் ஆயிடணும்னு பயமா இருக்கு அப்படின்னார். இந்த ஹன்லலா இந்த சம்பவத்தை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், மரணத்தை வேண்டி விரும்புகிறார் என்று சொன்னேன் அல்லவா. இதே ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்துக்கு போறார். நான் உங்களுக்கு ஒரு கதையை சொன்னேன் இல்லையா, 17 வயசு, கல்யாணமான புதுசு, புள்ளக்குட்டி பெத்த புதுசு. ஹன்லலா திருமணம் முடித்து முதலிரவு முடித்து மறுநாள் காலை அல்லாஹுடைய பாதையில் பாதங்களை பலப்படுத்தி நிற்க வேண்டிய உஹது களம் அழைத்தது. இன்னைக்கு முதலிரவு முடிந்திருக்கு, the very next day மறுநாள் காலை உஹது களம் அழைத்தது. பதிலுக்கு அடுத்து நடந்த மாபெரும் போர், வரலாற்று போர். அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுத்தார்கள். கட்டிய மனைவி, அழகிய மனைவி, புது மணாளன் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு போர் தளவாடங்களோடு வீட்டுக்கு வெளியே கிளம்புகிறார். மனைவி அன்போடு அழைக்கிறார், வாங்குங்க அப்படின்னு. இன்னொரு முறை சென்று குளிக்காம போறார். உறவு இருந்து விட்டு பகல் நேரத்திலே ஒரு ஆசையோடு, புது மனைவி இல்லையா, திரும்ப அப்படியே போருக்கு நேரம் ஆச்சு, போர் உயிர் போய்கிட்டு இருக்கு, கிளம்பணும் சீக்கிரம். குளிக்காத நிலையில் போருக்கு செல்கிறார், வேகமா போறார் அல்லாஹ்வுடைய பாதை. கட்டிய மனைவி, அழகிய மணப்பெண், நேற்றைய தினம்தான் முதலிரவு முடித்த மாபெரும் சஹாபி. அதே உஹது களத்தில் யோசித்து பாருங்கள், அனுப்பிய மனைவிக்கு எவ்வளவு ஈமானிய உணர்வு இருந்திருக்கும், களத்திலே கலந்த அந்த சஹாபிக்கு எவ்வளவு ஈமானிய உணர்வு இருந்திருக்கும். நேற்றுதானே திருமணம் முடித்தோம். போர் என்றால் என்ன? கற்களையும் விளையாட்டு சாமான்களையும் வீசும் களமா? கரணம் தப்பினால் மரணம். சென்றவன் காதோடு திரும்ப முடியாது, சென்றவன் முழு உடல் உறுப்புகளோடு திரும்ப முடியாது. கை கிடைக்குமா, கால் கிடைக்குமா, உறுப்புகள் கிடைக்குமா, உயிரே பறிக்கப்படுமா, அவனுக்கே தெரியாது. களம் காண்கிறார். புது மணமகன் கட்டிய மனைவி வீட்டில் காத்து பிணமாக திரும்பி வருகிறார்.
கட்டிய மனைவியை விட்டுவிட்டு களத்திலே இறங்கிய ஹந்தலா குளிக்காத நிலையில் களத்திலே இறங்கியதால் அவருடைய உடலில் இருந்து தண்ணீர் சொட்டியது. சஹாபாக்கள் பார்த்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே தண்ணீர் கொட்டுகிறது என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹந்தலாவிற்கு வானவர்கள் ஜனாஸா குளிப்பாட்டுகிறார்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். வலகத் குன்தும் தமன்னவுனல் மௌத மின் கப்லு அன் தல்கௌஹு. வாயால் வசனம் பேசுவதல்ல, அல்லாஹ் சான்று பகிர்ந்தார். மரணம் அவர்களை வந்தடைவதற்கு முன்னால் அந்த மரணத்தை தான் அடைந்து விட வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைத்தார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் இந்த ரமலான் மாற்ற முடிந்தது. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களை இந்த ரமலான் மாற்றியது. ஐயோ அது வர வேண்டுமே, 6 மாத காலங்கள் எப்போது வரும் எப்போது வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காத்திருப்பார்கள் ரமலானுக்கு. ரமலான் முடிந்து விட்டால் 6 மாத காலம் கவலை கொள்வார்கள், ஐயோ போய்விட்டதே என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான மாதம் வருகிறது. What kind of game plan we have managed? எப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறோம். இதோ வரப்போது அடுத்த 10 நாள்ல 7 நாள்ல வரப்போகிறது. அற்புதமான மாதம், அல்லாஹ்வின் அருளின் மாதம், அல்லாஹ்வின் மன்னிப்பை சுமந்து வரும் மாதம். காலை விழிப்பதற்காக கண்களை திறந்ததில் இருந்து இரவு உறங்குவதற்காக கண்களை மூடுவதை அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதையே பழக்கமாக வைத்திருக்கும் நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கு, நம்மை மாற்றிக் கொள்வதற்கு, நம்முடைய பாவங்களை கழுவி கழித்துக் கொள்வதற்கு எப்படிப்பட்ட செயல் திட்டத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் முன்வைக்க போகிறோம்? என்ன முடிவெடுத்திருக்கிறோம்? ஏதாவது எழுதி திட்டம் போட்டு வச்சிருக்கிறோமா? இப்படி எல்லாம் மாறிடணும், இந்த செயலாம் நான் செய்யறேன், இதையெல்லாம் மாற்றிவிட வேண்டும், இதையெல்லாம் மாறிவிட வேண்டும், இதையெல்லாம் நான் உடனே இந்த ரமலானிலே அல்லாஹ்விடத்தில் கேட்டு இந்த பாவங்களை எல்லாம் தீர்த்து நான் சீரான ஈமான் கொண்ட மூமினாக மாறிவிட வேண்டும் என்று என்ன செயல் திட்டத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் வைக்க போகிறோம்? எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், மீண்டும் ஒரு ரமலானை இன்னும் கூட உறுதி இல்லை. இப்ப இங்க இருக்கிற எத்தனை பேரை போய் கரெக்டா ரமலான் அடைவோம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் எந்த ரமலானை யார் அடைந்தார்? எத்தியோப்பியால ஒரு பிளைட் கிளம்பிச்சு. எத்தியோப்பியா ஒரு இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற ஒரு இடம், ஒரு நாடு. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இருக்கிற ஒரு இடம். பெரும்பான்மையா நிறைய இஸ்லாமியர்கள் அந்த பிளைட்ல இருந்தாங்க. எத்தியோப்பியால பிளைட் கிளம்பிச்சு. கிளம்புனதான் தெரியும் பிளைட் கிராஷ் ஆயிடுச்சு. அவ்வளவு பேர் இறந்தாங்க. யாருக்கு தெரியும்? யாருக்கு, எங்கே, எப்படி அல்லாஹ் மரணத்தை வைத்திருக்கிறான் என்று யாருக்கு தெரியும்? மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருப்பவன் என்ன நினைக்கிறான்? எனக்கல்ல மரணம். மரண வீட்டில் உட்கார்ந்திருப்பவன் கூட என்ன நினைக்கிறான்? மரண வீட்டில் உட்கார்க்கிறான். ஷைத்தான் அவன் மனதில் போடுகிறான். ஒரு ஈமானிய உணர்வு சொல்கிறது, மரண வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற, நாளைக்கு உனக்கும் மரணம், திருந்தி விடு, சீராகி விடு, அடுத்த ரமலான் கிடைக்குமா தெரியாது, இப்போதே அல்லாஹ்வுடைய சன்னதியிலே மண்டியிட்டு விழுந்து அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டு விடு. ஒரு ஈமானிய உணர்வு சொல்கிறது. கூடவே ஒரு ஷைத்தான் அப்படி தலை தூக்கி சொல்றான், நீ ஏன்டா கவலைப்படுற, உனக்கு இல்லடா மரணம், நீ இன்னும் வாழ்வடா. சொல்கிறானா இல்லையா? மரண வீட்டிலேயே நம்முடைய உள்ளத்தில் ஒரு உத்தரவாதம், நீ கவலைப்படாத, உனக்கு இல்ல மரணம். ரோடுகளிலே அடிபட்டு கிடக்கிறார்கள், கடந்து செல்கிறோம். சைத்தான் சொல்கிறான், நீ கவலைப்படாத, உனக்கு இல்ல அந்த மரணம். சைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இப்ப எல்லார் மனசுலயும் சிலருக்கு ஆமா உண்மையிலேயே திருந்தணும்னு இருக்கும். சில பேர் யோசிப்பாங்க, என்னத்தை இவர் சொல்றது சொல்லட்டும், நம்ம மாதம் மாறக்கூடாது, நமக்கு இன்னும் டைம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும். இந்த தாடி வைக்கிறதுக்கும் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பசங்க கிட்ட யங்ஸ்டர்ஸ் இருந்தா தாடி வைக்கிறதுக்கு அப்பா அம்மா சொல்லுவாங்க, என்னடா தாடி இது? இல்லம்மா சுன்னத்தானது, அதுக்கெல்லாம் என்ன வயசு இருக்குடா, அந்த வயசு வரைக்கும் உயிரோட வாழணும் உங்களுக்கு உத்தரவாதம் சொன்னது யார்? இல்லத்துக்கு தான் வயசு இருக்கா? அந்த மாதிரி சைத்தான் ஒரு உத்தரவாதத்தை உள்ளத்துல போட்டுக்கிட்டே இருப்பான். சைத்தானை பற்றி தல்பீஸ் இப்லீஸ் என்ற கிதாபிலே ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஒரு அற்புதத்தை முன்னெடுத்து காட்டுகிறார். டிசெப்ஷன் ஆஃப் சைத்தான், டிசெப்ஷன் ஆஃப் எவில் என்கின்ற ஒரு புத்தகத்திலே ஒரு நல்லடியார் பனு இஸ்ராயல் காலத்திலே ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்பேன். இப்போ யார் காலத்திலே பனு இஸ்ராயல் காலத்திலே ஒரு நல்லடியார் இருந்தார். அந்த நல்லடியார் நல்லா தொழுதுகிட்டு இபாதத் பண்ணிக்கிட்டு நல்லா ஒழுங்கா இருந்தவர். நம்மளாவது ஒழுங்கா இல்லாம இருக்கோம். ஒழுங்கா இருந்தவருடைய கதையை சொல்றேன். ஒரு நல்லடியார் தொழுது கொண்டு சீராக அதே ஊரிலே ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சிக்கு 3 அண்ணன் தம்பி. எத்தனை பேரு? தம்பியில 3 அண்ணன்கள், 3 எல்டர் பிரதர்ஸ், 3 அண்ணன்கள். இவர் பாட்டுக்கு தொழுதுகிட்டு இபாதத் பண்ணிக்கிட்டு இருந்த மனுஷனை இந்த 3 பேரும் ஜிஹாதுக்கு போலாம், போருக்கு போறோம்,
இன்னைக்கு மாதிரி கிடையாது. இல்ல எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரே நாள்ல போயிட்டு கூட வந்துடலாம். அமெரிக்காவை போயிட்டு வந்துடலாம், போயிட்டு வந்துடலாம் சீக்கிரமா. ஆனா அன்னைக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு பயணத்துக்குன்னு போனாங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் அங்கெல்லாம் போயிட்டு வரணும்னா. அப்ப அது வரைக்கும் தங்கச்சி எங்க விட்டுட்டு போறது, களத்துக்கு போறோம், தங்கச்சி எங்க விட்டுட்டு போறதுன்னு தெரியல. அப்ப அந்த நல்லடியாரை அணுகி, என் பிள்ளைய எங்க தங்கச்சியை பாத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குற. யாரிடம் கேட்கிறா கவனிக்கிறீங்களா? அந்த லாஸ்ட்ல கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்க? கம்ப்ளீட் அட்டென்ஷன் இருக்கு. யாரிடம் கேட்கிறார்? சகோதரர்களை சொல்லுங்கள். அண்ணன்மார்கள் போய் யார்கிட்ட கேட்கிறாங்க? அந்த நல்லடியார், சாலிஹான நல்லடியார்கிட்ட கேட்கிறாங்க, எங்க தங்கச்சியை பாத்துக்குங்க. அஊது பில்லாஹி மின்ஹா. சே, இது என்னங்க வேலை? இது பொம்பளை பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு நான் எப்படிங்க போக முடியும்? நல்லடியார் அது முடியாதுங்க. அவங்க சொல்றாங்க, ஊரை எங்களுக்கு வேற வழி கிடையாதுங்க. பல நேரங்களில் சிலரை அதிகப்படியாக நீங்கள் நம்புவதும் அவர்களுக்கு செய்யும் துரோகம். யார் நீங்க நம்புறீங்களோ அவங்களுக்கு செய்யற துரோகம். இப்ப போயிட்டு இவரை அழுத்துறாங்க, நீங்களே பாருங்க, நீங்க தான் நல்ல மனுஷன், நீங்களே பாருங்க, உங்களை தான் நம்ப முடியும், நீங்களே பாருங்க. இல்லங்க, நான் ஒத்துக்க மாட்டேங்க, இது தப்புங்க, இது நான் பாத்துக்க முடியாது, வேற வழி இல்லைங்க, நாங்களும் ஜிஹாதுக்கு தான் போறோம், நல்ல காரியத்துக்கு தான் போறோம், நீங்களாவது பிள்ளைய பாத்துக்கங்க. சரி, வேணா ஒண்ணு செய்யுங்க, உங்க வீட்லயே இருக்கட்டும், நான் என்னுடைய இதுல அவர் இபாதத் பண்றதுக்குன்னு மாடியில இருப்பார், மேல் தளத்துல இருப்பார், நான் அந்த மேலத்துல இருந்துட்டு முடிஞ்சா நான் கவனமா பாத்துக்கிறேன், ஏதாவது எனக்கு குரல் கொடுக்க சொல்லுங்க. சரி, அப்பா ஒரு வழியா ஒத்துக்கிட்டாரு, நல்லவர் அப்படின்னு போயிட்டாங்க. இவர் மேல இருந்தார். தினந்தோறும் உணவு வைப்பதற்கு இந்த நல்லடியார் என்ன செய்வார் அப்படின்னா, இறங்கி வந்து தன்னுடைய வீட்டு வாசலில் உணவை வைத்து விட்டு மேலே ஏறிட்டு, அம்மா உணவு கஷ்டமா எடுத்துட்டு போயிருமா அப்படின்னு சொல்லுவார். தினந்தோறும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தார். செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது ஒரு நாள் மதியானம் சாப்பிட்ட சிக்கன் வந்து கண்ணை குத்திருச்சு. யாருக்கு? கண்ணை குத்திருச்சா? தூங்குனவங்களுக்கு கொத்திருச்சு. முழிச்சாச்சா? முழிச்சாச்சு, பார்த்துட்டேன், முழிச்சாச்சு. எங்க விட்டாங்க? வீட்டுக்கு கீழே சாப்பாடு வச்சுட்டு, சாப்பாடு வச்சுட்டேன் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டே. கொஞ்ச நாள் போச்சு. சைத்தான் சொன்னானா, என்னப்பா நீ முட்டாள்தனமா பண்ற, இந்த வாசல்ல வச்சு அந்த பிள்ளைய அங்கிருந்து இங்க வர வைக்கிற, நீ அதே சாப்பாடு அங்க கொண்டு போய் வச்சுட்டு அதை நீ மேலே ஏறி சொல்லலாம் இல்லையா? ஓகே, நியாயம் தானே. அங்க கொண்டு போய் சாப்பாடு அங்க வச்சுட்டு இவர் மேலே ஏறி, சாப்பாடு கஷ்டமா எடுத்துக்கமா அப்படின்னு. கொஞ்ச நாள் போச்சு. சைத்தான் சொன்னானா, என்ன நீ அநியாயம் பண்ற, அதை போய் அங்க வச்சுட்டு இங்க மேல இருந்து கத்திரிய, கீழே வச்சுட்டு கீழே சொல்லு. சரி, சாப்பாடை கீழே வச்சுட்டு சாப்பாடை வச்சு எடுத்துக்கமா அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் போச்சு. என்ன நீ ஒன் ஷி ஃபீல் லோன்லி, அந்த மாதிரி தனிமையா இருக்கிற மாதிரி உணர மாட்டாங்களா? ஒரு 4 வார்த்தை பேசினா என்ன ஆறுதலா? சாப்பாடை வச்சுட்டு சாப்பாடு எடுத்துக்கமா, அப்புறம் பரவாயில்லையா உடம்புலாம் பேசினார் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் சேத்தான் சொன்னா, கொஞ்ச நாள் போன பிறகு வெளியே போய் அசிங்கப்படுத்துறிய, நீ உள்ள போனா ஒரு தவறும் இல்லையா, நீ நல்லா வந்தானே, உனக்கு தான் அவ்வளவு மதிக்கிறாங்களே, நீ உள்ள போலாமே. உள்ளே சென்றாராம், சிறிது பேசினாராம். அப்படியே அதிசலை வருகிறது. சிறிது பேசினாராம், சிறிது தொடை மீது கை வைத்தாராம், கொஞ்சம் முத்தம் கொடுத்தாராம், கொஞ்சம் உறவு இருந்தாராம். அந்த பெண் கர்ப்பம் தெரிவித்தான். அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது. தகாத முறையிலே அந்த நல்லடியார் விபச்சாரத்துக்கு குழந்தை பிறந்தது. சரி, விபச்சாரம் நடந்துச்சுல, எவ்வளவு பெரிய குற்றம், மாபெரும் ஹராம் இல்லையா? நீங்க சொல்லுங்க, சைத்தான் இதோட விட்டுருவானா? விட்டுறலாம்ல. ஏண்டா பாவி, நல்லடியாரை கொண்டு போய் விபச்சாரம் பண்ண வச்சிட்டியே, இதுக்கு மேலேயா வேணும்? நியாயம் தானே நான் கேட்கறது. விபச்சாரம் பண்ணியாச்சு, விபச்சாரத்துக்கு சாட்சியம் இருந்தாச்சு. சைத்தான் அதெல்லாம் அப்படி லேசா விட்டுற மாட்டான் அவங்கள. இந்த சைத்தானுடைய சூழ்ச்சியை உணர்ந்தாதான் நம்மளால தயாராக முடியும். சைத்தான் சொன்னானா, இறங்கிட்டு இருக்காரு. சைத்தான் கனவுல வந்தான், டேய் ஊர் உலகமே உன்னை யோக்கியன் நம்பிக்கிட்டு இருக்கு, நீ அயோக்கியன்றதுக்கு சான்று அந்த வீட்டுல விட்டு வந்திருக்க. யாரு நீ அயோக்கியன்றது சாட்சி? யாரு? குழந்தை. பொண்ணு போடுறா மடையா அப்படின்னா நேரம் எந்திரிச்சு போய் அந்த பொண்ணை எழுப்பி, ஏய் ஒரு வேலை பார்ப்போம், குழந்தை, ஏன்னா குழந்தைய கொண்டுடுவோம், அண்ணன் எல்லாம் வந்தாங்கன்னா வம்பாய் போயிடும், என்ன சொல்ற, என்னங்க சொல்றீங்க, குழந்தையா, கொண்டுடுவோம், சொன்னா கேளுன்னு பொண்ணு புதைச்சிட்டான் குழந்தை. ஒரு நல்லடியாரை விபச்சாரியாக்கி
அந்த விபச்சாரியை கொலைகாரனாகவும் ஆக்கினான் சைத்தான். போதுமா சைத்தானுக்கு? போய் தூங்கினார். கனவில் வந்தார் சைத்தான். ஏய், இந்த பொண்ணு மட்டும் சாதாரண நினைச்சிட்டியா? எசக்கு புசக்கா வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? ஒரு நாள் சொல்லாமையா இருப்பா, இல்ல இவளை யாருக்காவது கட்டி கொடுப்பாங்க, அவங்க மூலமா தெரியாமையா போவோம். அன்னைக்கு நீ தானே மாட்டுவ. நான் சொல்ற மாதிரி செய்ய எதுவுமே நடக்காது. தூங்கிக்கிட்டு தான் இருப்பா. நேரா போ, கழுத்தார புதைச்சிரு. நேரா போனார். அந்த பொண்ணை கழுத்து அறுத்து கொண்டு போய் புதைச்சிட்டார். சைத்தான் சொன்னான், எந்த இடத்துல புதை, கல்லு வை அப்படின்னு அடையாளம் சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி புதைச்சி அடையாளம் வச்சுட்டு அல்லான்னு வந்துட்டார். சென்ற சகோதரர்கள் திரும்பி வந்தார். எங்க போனாங்க இல்லையா, அவங்க திரும்பி வந்தாங்க. என்னங்க ஆச்சு? இன்னைக்கு மாதிரி கிடையாது, இன்னைக்கு மாதிரி கிடையாது, இல்ல கான்டாக்ட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இல்லைங்க, இந்த மாதிரி உங்க தங்கச்சி எவ்வளவு என்னால் முடிஞ்சு நான் பாத்துக்கிட்டேன், உடம்பு முடியாம போயிருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால அவங்க இறந்துட்டாங்க. இறந்த உடனே இந்த மாதிரி புதைச்சிட்டேன்னு இங்க புதைச்ச இடத்த விட்டுட்டு எங்கேயோ போய் இடத்த காட்டி இந்த இடத்துல புதைச்சிட்டாங்க. அவங்களும் அண்ணன்லாம் வந்து அப்படியே அந்த புதைச்ச இடம் நினைச்சாங்க, உருண்டு அழுது, ஐயோ தங்கச்சி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு நல்லடியார் கையை முடிச்சு சந்தோஷங்க, அந்த நேரத்தோட எங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி சரி தான், இதோட முடிச்சுக்கலாம்ல, முடிச்சுக்கலாம் தானே. எத்தனை கொலை ஆச்சு? 2 கொலை. கூடவே என்னது விபச்சாரம். சீதா முடிச்சுக்கலாம் தானே. சீதா முடிக்கல. 3 அண்ணன் தம்பியும் தூங்கினான். 3 பேருக்கும் ஒரே மாதிரி கனவு. பதறி எந்திரிச்சான். என்னையா? ஏய் ஒண்ணு இல்லப்பா. என்ன பதறிட்டீங்க? என்னென்ன? இல்ல ஒண்ணு இல்லப்பா, நம்ம தங்கச்சி வந்து சாவல, இந்த நல்ல மனுஷன் இருக்காருல்ல அவரு தான் கொண்டுட்டாருன்னு சைத்தான் கனவுல, கெட்ட கனவுப்பா. சே நல்ல எவ்வளவு நல்ல மனுஷன். என்ன சொல்ற? எனக்கு அதே மாதிரி கனவுன்னு. நீ என்ன சொல்ற? எனக்கு அதே மாதிரி கனவுன்னு 3 பேரும் சொல்றோம். அப்போ 3 பேருக்கும் ஒரே மாதிரி கனவா? சம்திங்கிறாங்க. எழுதுறீங்கடா போய் நல்லடியா இருக்கு 4 சாத்து நல்லா சாத்தி உண்மையை சொல்றா அயோக்கிய பையல அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல முடியாதுல்ல. சைத்தான் சொன்னா பாத்தீங்களா, சைத்தான் கனவுல இந்த 3 பேருக்கு சொன்னா, இந்த குறிப்பிட்ட என் மீது சந்தேகம் இருந்தால் இந்த குறிப்பிட்ட இடத்தை தோண்டி பார், உன் தங்கை இருப்பான்னு சொன்னா இல்லையா. அவருக்கு இங்க புதையன்னு கல்லு வைன்னு சொன்னா இல்லையா. அங்க போய் தோண்டி பார்த்தா தங்கச்சி, அந்த தங்கச்சி கூட ஒரு குழந்தை புதைச்சிருக்கு. இவரை அடி என்று அடித்து அவமானப்படுத்தி நேரா இழுத்துக்கிட்டு அரசர்கிட்ட போனாங்க. யார்கிட்ட? அரசரிடம் போனாங்க. அரசர் பாக்குறாரு, என்னாச்சு? இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த பாருங்க 2 பணம் புதைச்சிட்டான், அயோக்கிய நம்பி கொடுத்தோம், என் பிள்ளைங்க என் தங்கச்சியை கற்பழிச்சு இப்படி குழந்தையும் பெற்று கொண்டு போட்டாங்க. அரசர் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தார். போதுமா சைத்தானுக்கு? போதுமா சைத்தானுக்கு? போதுமா? மரண தண்டனை கொடுத்தார். அவனை இழுத்து செல்கிறார். அவனை இழுத்து செல்லும் போது ஒருவன் வந்தான். வந்து சொன்னான், டேய் நான் உனக்கு ஐடியா தரேன், அதை நீ கேளு, நீ தப்பிச்சிடலாம். நீ யாரு கேட்கிறார். நல்லடியார். மரண தண்டனை கூட்டு போறாங்க. நான் யாரா? முதல்ல நீ அங்க வச்சுட்டு மேல இருந்து கூப்பிட்டியா, கீழே வச்சுட்டு மேல இருந்து கூப்பிட்டியா? ஆமா. என்னைக்கு எனக்கு அந்த பொண்ணை தவிர யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்றேன் கேளு. அதுக்கப்புறம் அந்த வாசல்ல கொண்டு போய் வச்சியா? ஆமா. அதுக்கப்புறம் கீழே நீ கிட்ட நின்று பேசுனியா? ஆமா. அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தியா? ஆமா. அதுக்கப்புறம் கொடுத்தியா? ஆமா. அதுக்கப்புறம் விபச்சாரம் பண்ணியா? ஆமா. அதுக்கப்புறம் புள்ள பெத்தியா? ஆமா. அதுக்கப்புறம் அந்த புள்ளைய கொன்னியா? கொண்டு இந்த இடத்துல புதைச்சியா? கல்லு வச்சியா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் கொன்னியா? கல்லு வச்சியா? ஆனந்தம் வந்து கேட்டா நடிச்சியா? ஆமா, எல்லாமே உண்மை. இது எப்படி உனக்கு தெரியும்? ஆனா மடப்பையில, நான் தான்டா உன்னை படைத்த ரப்பு, எனக்கு சஜிதா பண்றா, உன்னை காப்பாத்துறேன். ஐயோ நீதான் என்னை படைத்த ரப்பு என்று சஜிதா செய்தான். சைத்தான் அந்த இடத்தை விட்டு மறைந்தான். அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. தன்னுடைய வாழ்நாளில் நல்லடியாராக வாழ்ந்த ஒருவனை காஃபிராக மாற்றி, முஷ்ரிக்காக மாற்றி நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தான் சைத்தான். இது காலலில் இன்சானி உக்ஃபுர், அல்லாஹ்வுடைய தூதர் வசனத்தோடு முடித்தார்கள். சைத்தான் மனிதனை பார்த்து சொல்லுவான், அல்லாஹ்வுக்கு மாறு செய் என்று சொல்லுவான். ஃபலம்மா கஃபர், அவன் மாறு செய்வான். கால இன்னி பரீயுன், நீ செய்த செயலுக்கும் ஏற்படவில்லை, நான் பாவி என்று சொல்லுவான் சைத்தான் என்றான் அல்லாஹ். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிளான் வைத்திருப்பான். ஒவ்வொருவரையும் ஒரு திட்டத்தில் சேர்த்து வைத்தான். ஒவ்வொருவரையும் ஒரு திட்டத்தில் கோர்த்து வைத்திருப்பான். தன்னுடைய மறுமையை, தன்னுடைய சொர்க்கத்தை உங்களை நரகத்திற்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி பணையம் வைத்தவன் சைத்தான். அது லேஸ்ல விட மாட்டான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கு ஃபுல் டைம் ஒர்க்கே இதுதான். நம்ம சொல்லுவோம்ல, எப்ப பார்த்தாலும் ஏன்டா என்னையே செஞ்சுட்டு இருக்க, உனக்கு வேற வேலை இல்லை. உண்மையில் சைத்தானுக்கு வேற வேலை இல்லை.
அவனுக்கு இது 10வது வரைக்கும் சூப்பர் பவர் வேற தரப்பட்டிருக்கு. உங்கள் ரத்த நாளங்களில் உள்ளே புகுந்து வரக்கூடிய ரமலான் இல்லை, நீ கவலைப்படாதே, இன்னும் 100 ரமலான் வரப்போகிறது, இன்னும் 100 ஆண்டுகள் நீ வாழப்போகிறாய், உன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை, நீ கவலைப்படாதே. நீ செய்யும் அநீதிகளை தொடர்ந்து செய், நீ வாங்கும் இன்ஸ்டால்மெண்டை தொடரு, நீ கட்டுகளை தொடரு, நீ பேசும் பொய்களை தொடரு, நீ செய்யும் விபச்சாரத்தை தொடரு, நீ செய்யும் அநீதியை தொடரு, நீ செய்யும் அக்கிரமத்தை தொடரு, உன் ஹராமான வாழ்க்கையை தொடரு, கவலைப்படாதே. ஒரு நேரம் வரும், நான் சொல்றேன், அப்ப அல்லாஹ்வை தௌபா பண்ணி திரும்பிடலாம். ஷைத்தான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லவா வழிகாட்டுவான். இன்னைக்கு இருக்கிற நாள் மட்டும் தான் உங்களுக்கு உறுதி. இப்போது முடிவெடுக்க வேண்டும். வரக்கூடிய ரமலான் என்னுள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ரமலான். அப்படி அந்த ரமலான் நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல நம்ம பிக்ஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு ரமலான் இல்லைன்னு முடிவெடு. இது ஒண்ணுதான் இருக்கு. இப்ப நாம் இதை எப்படி பயன்படுத்த போகிறோம்? இருக்கும் இந்த ஒரு ரமலானை நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த கணக்குக்கு வாங்க. என்ன கணக்கு சொன்னோம்? என்னவா கணக்கு சொன்னோம்? 13 வயசுல இருந்து கணக்கு போடுங்க. எத்தனை வருஷம் பயிற்சி எடுத்திருக்கிறோம்னு பாருங்க. நமக்கே வெக்கமா இருக்கும். எனக்கு இவ்வளவு வயசாச்சு, அடடே இல்லைனாலும் நானும் ஒரு 20 வருஷமா பயிற்சி எடுத்துறேன்ப்பா, நானும் ஒரு 20 வருஷமா பயிற்சி எடுக்கிறேன்னு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நல்லவனா ஒருத்தர் இருக்கான்னு வைங்க, ரொம்ப நல்லவனா ஒருத்தர் இருக்கான்னு வைங்க, ரொம்ப நல்லவன். அங்கே போய் நீங்க வேலைக்கு சேர்றீங்க, அங்கிட்ட போய் நீங்க வேலைக்கு சேர்றீங்க. ஒரு கண்ணாடி பெட்டி தூக்குற வேலையை உங்களுக்கு தர்றான். எதை தூக்குற வேலை? கண்ணாடி பெட்டி. கண்ணாடி பெட்டியில் என்ன எழுதியிருக்கும்? திஸ் சைடு அப்னு எழுதியிருக்குமா? திஸ் சைடு அப்னு எழுதியிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஏரோ மார்க் வானத்தை பார்த்து இருந்துச்சுன்னா அப்படிதான் தூக்கணும். மாத்தி தூக்கணும் என்ன ஆகும்? மாத்தி தூக்கணும் என்ன ஆகும்? கீழே கண்ணாடிலாம் உடனே உடஞ்சு போயிடும், நொறுங்கிடும். அப்ப நீங்க போய் வேலைக்கு சேர்ந்த உடனே அந்த முதலாளி உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறாரு. என்ன பயிற்சி கொடுக்குறாருன்னா, நல்லா கேட்டுக்கப்பா, இந்த மாதிரி இருக்கும், இப்படிதான் தூக்கணும். சரிங்க அப்படின்னு முதல் நாள் அப்படியே தலைகீழ கவுத்து அதை தலைகீழ தூக்குறீங்க, கீழே விழுந்து எல்லா சுக்குநூறா உடையுது. ரொம்ப நல்ல மனுஷங்க உங்க முதலாளி. என்ன செய்வாரு? ரொம்ப நல்ல மனுஷன். என்ன செய்வாரு? அவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அல்ஜிப்ராலி மேக்ஸ் விதமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, வெயில் வேற உக்கரமா அடிக்குது, சும்மா நிக்கிற எனக்கே இந்த வேருக்கு வேர்க்குது, முழுவதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் செஷன் இன்டராக்டிவா ஆக்குவோமே. நம்ம வழக்கமா சும்மா எல்லாம் கேட்டு தூக்கி வலிஞ்சு தப்பி கடைசி நேரத்துல இமாம் என்னது இக்காம சொல்லும் போது அப்படி தொடைய தட்டினாதான் டைம் ஆயிடுச்சா அப்படின்னு கண்ணை சிவந்து எந்திரிச்சு நம்மளுக்கு பழக்கம். அதனால சும்மா பார்த்து கேட்கிறேன், இது நான் உங்களுக்கு மார்க் போட்டு ரக்கா கொடுக்க போறேன். என்ன கேட்டேன் கொஸ்டின்? உலகத்தை ரொம்ப நல்லவருங்க நம்ம முதலாளி. முதல் நாள் ட்ரைனிங் கொடுத்தாரு, இப்படிதான் செய்யணும்னு. ஆனா போட்டு உடச்சிட்டீங்க, என்ன செய்வாரு? பரவாயில்ல, நாளைக்கு நல்லதா இருந்தாருதான். சரி, நாளைக்கு வந்தீங்க, உங்க கிரகம் அதே மாதிரி தூக்குறாங்க, அதே மாதிரி நேற்று எப்படி உடைச்சாலும் அதே மாதிரி உடைச்சிட்டா. ரொம்ப நல்ல முதலாளி. இப்ப என்ன சொல்லுவாரு? நேத்து வந்து சரிப்பா கவலைப்படாத, ஒழுங்கா செய் நாளைக்கு அப்படின்னு சொன்ன அந்த முதலாளி தான் இன்னைக்கு உடைச்சிங்கன்னா ரொம்ப நல்லவரா இருந்தா பாப்பாலாம் விட்டுருவாரு. டேய் பார்த்து செய்டா போடா செய்டா அப்படின்னு. 3வது நாள் அதே தப்பா அதே மாதிரி செய்றீங்க, என்ன செய்வாரு? சரி டேய் மனுஷன் தானடா நீ, ரொம்ப நல்லவா. நான் சொல்றது ரொம்ப நல்லவன் தான். என்ன மாதிரிலாம் பட்டு கோவம் என்ன செஞ்சிருவான் முதல் நாள்லயேப்பா, நீ அஸ்ஸலாமு அலைக்கும், நீ போயிட்டு வா, வேலையை பார்த்து நீ போயிட்டு வா அனுப்பிச்சு விட்டுருவோம். ரொம்ப நல்லவனா இருந்தா என்ன செய்வான்? உங்களை போன்று ரொம்ப நல்லடியானா இருந்தா என்ன செய்வான்னா, 3வது நாள் என்ன செய்வான்? மனுஷன் தானடா நீ, ஒழுங்கா செய்தாங்க. 4வது நாள் அதே தவறை அதே மாதிரி செய்தால் என்ன செய்வான்? அஸ்ஸலாமு அலைக்கும், நீ 3 நாள் வந்த, அது கூட ஏதாவது கொடுத்துடுற, தயவு செஞ்சு இந்த கடன் பக்கம் என்ன செய்யறாத, திரும்பி வந்துடாத. அல்லாஹ் திருமறையில் மனிதனை பற்றி சொல்கிறார், மின் நுத்ஃபத்தின், இவனை நாற்றம் எடுக்கும் ஒரு அற்பமான தண்ணீரில் இருந்து நாம் அல்லாஹ் மனிதனை. அந்த தண்ணீர் இந்த ஆண் ஆடையில் பட்டு விட்டாலோ பெண் ஆடையில் பட்டு விட்டாலோ உடனடியாக அதை பிடித்து கழுவுவதற்கு செல்வான். காரணம் அது நஜிஸ். அசுத்தமான ஒரு தண்ணீரை அசுத்தமாக கருதப்பட்ட பகுதிக்குள் செலுத்தி அசுத்தமான பகுதியில் இருந்து வெளியே வந்த மனிதன் ஒன்றுக்கு 2 முறை ஏமாற்றப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அசுத்தமான மனிதன், கேவலமான மனிதன்,
தன் சக்தியை தானே தீர்மானிக்க முடியாத பலகீனப்பட்ட மனிதன் ஒரு நிலைமை அல்லாஹ் இப்படி பிடித்து இழுத்து விட்டால் அப்படியே படுத்த படுக்கையாக மல்லாந்து விடுவான். அவ்வளவு பலகீனமான மனிதன் 2க்கு 3 முறை ஏமாற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அந்த சராசரங்களை படைத்து அதில் வாழும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவளித்து தன்னை ரஹ்மான் என்று பிரகடனப்படுத்தி அனைவரையும் படைத்து பரிபாலித்து இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை 30 ஆண்டுகள் ஒரு மனிதன் ஏமாற்றுகிறார், 40 ஆண்டுகள் ஏமாற்றுகிறார், 50 ஆண்டுகள் ஏமாற்றுகிறார். சிரித்துக் கொண்டு அயோக்கிய முகத்தோடு அல்லாஹ்வை பார்க்கிறார். எப்படிங்க நியாயம் இது? ஏமாற்றலாமா அல்லாஹ்வை? ஒரு மனுஷன் 3 முறை ஏமாத்தினா அவனுக்கு கோபம் வருதுங்க. எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய அல்லாஹ், எல்லாவற்றையும் சூழ்ந்தறியும் அல்லாஹ், எந்த தைரியத்துல மனுஷன் ஏமாத்துறான் அல்லாஹ்வை? அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? யார் ஏமாந்து போவா? இந்த பாலாய் போன மனிதன் ஏமாறுவான். கைகட்டி சிரிப்பான். மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட், முடிஞ்சிருச்சு, நரகத்துக்கு போயிட்டான், சந்தோஷம். எந்த தைரியத்தில் மனிதன் ரமலானை பாலடிக்கிறார்? 20 வருஷம் 30 வருஷம். உங்களுக்கு வயசு 40 கணக்கு போடுங்க, உங்களுக்கு வயசு 45 கணக்கு போடுங்க. இத்தனை வருடங்கள் இந்த ரமலான் வந்தும் நாம் மாறவில்லையே. அல்லாஹ் எப்படி மாற வேண்டும் என்று சொல்கிறான்? அல்லாஹ் திருமறைகளை சொல்லி காட்டுகிறார். இதா மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், இன்னமல் மூமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். சரி, எப்படி மாறணும்னு சொல்லணும்ல. மாற்றம்னா எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரணும் சொல்லணும்ல. மாறணும். அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும்? இந்த ரமலான் வருகிறது, இதுதான் எனக்கு கடைசி ரமலான் என்று முடிவெடுங்க. ஃபர்ஸ்ட் அதுதான். இனிய வாழ்க்கை இந்த ரமலானை எப்படி நான் பயன்படுத்த போறேன், எப்படி என்னை மாற்றிக்கொள்ள போறேன், எப்படி எனக்கான செயல் திட்டங்களை என்னுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி காலையில எந்திரிச்சோன்னா இதை செய்யணும், மதியம் இதை பண்ணணும், லோஹருக்கு இதை ஓதணும், அசருக்கு இதை செய்யணும், மகரிபுக்கு இதை செய்யணும், இல்ல நான் வேலைக்கு போயிடுறேன், மகரிபுக்கு பிறகு இரவு தொழுகையில் இதை செய்யணும், நைட்ல இந்த இபாதத்தில் இருக்கணும், இப்படி என்னை மாற்றணும். என்கிட்ட புறம் பேசும் பழக்கம் இருக்கு, நான் வாயை மூடி பழகணும். எங்க வட்டி வாங்கும் பழக்கம் இருக்கு, நான் செலவை குறைத்து பழகணும். எங்கிடத்துல அநீதி இழைத்து பழக்கம் உண்டு, நான் கையை கட்டுப்படுத்தி பழகணும். இப்படி யார் யாருக்கு என்னென்ன குற்றங்கள் தவறு இருக்கோ அதை பட்டியலிட்டு எழுதி இதை எப்படி திருத்த வேண்டும், எப்படி மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு செயல் திட்டத்திற்கு வரணும். சரி, எப்படி மாற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். எப்படி மாற வேண்டும் என்றால், அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளங்கள் நடுங்கக்கூடியவர்களாக மாறும். எத்தனை பேருக்கு நடுங்குது? பனு இஸ்ராயல் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். 3 பேருடைய சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மழை வரும் பொழுது இருட்டிருச்சு, மழை பெஞ்சது. ஒரு பாறை, இவங்க போய் ஒரு குகையில ஒளிஞ்சாங்க. ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையை அடைச்சிருச்சு. அதுல 3 பேர் ஒருத்தர் ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க. அதில் ஒரு பிரார்த்தனை மட்டும் இந்த இடத்துல சொல்றேன். அந்த ஒரு பிரார்த்தனை என்னன்னா, ஒரு மனிதர் சொன்னார், அதை கேட்டவனே அந்த பாறையை நகர்ந்துச்சு நாங்க ரசூலுல்லாஹ். அந்த வெறும் அவர் செஞ்ச அந்த செயல் என்ன செயல் அப்படின்னா, அல்லாஹ்ட்ட கேட்கிறார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு உறவுக்கார பெண் இருந்தா, அவள் ரொம்ப அழகா இருந்தா, அவளை அடையணும்னு நான் நினைச்சேன், எவ்வளவு ஆசைப்பட்டேன், சந்தர்ப்பம் கிடைக்காம போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவளுக்கு ஒரு பொருளாதார தேவை, ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம், ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டில் என்னிடத்துல வந்தால் என்னுடைய ஆசையை அபிலாஷையை வெளிப்படுத்தி என்னுடைய ஆசைக்கு இணங்கு, என்னுடைய இச்சைக்கு கட்டுப்படு என்று சொன்னேன். அவளும் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய நிர்பந்தத்திற்காக அதை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல வந்து விட்டாள். நான் தரேன், நீ அடை, சரி நீ ஏத்துக்கிட்டு வந்துட்டா. 4 சுவர்கள் கொண்ட அறை, என்னையும் அவளையும் தவிர வேறு யாருமே அந்த அறையிலே இல்லை. எந்த அளவுக்கு தெளிவாக அதிசயம் சொல்லப்படுகிறது என்றால், தாய்மார்கள் இருக்கிறேன் சொல்கிறேன், நான் எல்லா விதத்திலும் தயாராகி விட்டேன் என்று இருக்கிறது அதிசயம். எல்லா விதத்திலும் நான் தயாராயிட்டேன். அந்த அசிங்கத்தை, அந்த அருவருப்பை, விபச்சாரத்தை செய்வதற்கு எல்லா வகையிலும் தயாராகி நின்றேன். அந்த நேரத்தில் அந்த பெண் சொன்னார், நீ அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள மாட்டாயா என்று சொன்னார். நீ அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள மாட்டாயா என்று ஒரு வார்த்தை கேட்டான். அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கம் அப்படியே அந்த பெண்ணை விட்டு எழுத்து, உனக்காக மட்டும்தான் நகர்த்தியா அல்லாஹ் என்று கேட்டவுடன் அல்லாஹ் அந்த பாறையை நகர்த்து காட்டினான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி நடுங்கணும் உள்ளம். அல்லாஹ் என்றால் நடுங்க வேண்டும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க, இதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சொன்னார், போயிட்டு இருந்தாங்க, அப்ப கும்பலா ஒரு முஸ்லீம் இளைஞர்கள்லாம் நின்று கேலி பண்ணி பேசிட்டு ஜாலியா சிரிச்சுட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து சொன்னேன், என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார். நான் அவங்கள பார்த்து சொன்னேன், ஏன்பா இங்க நிக்கிறீங்களே, தொழுகைக்கு வரலாம் இல்லையா, உங்க கபருக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அவர் என்ன சொன்னாராம், உங்க கபருக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அப்படியா பை, கபூர் பைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிறேன் பை அப்படின்னா.
அப்படி சொன்ன உடனே சொன்னார் பாத்தீங்களா, அந்த சகோதரர் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு ரொம்ப சேமாயிருச்சு, ஒரு மாதிரி என்ன ரொம்ப கேலி பண்ணி சிரிச்சிட்டாங்க, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, நான் தொழுகைக்கு போயிட்டேன். அல்லாஹ் மீது ஆணையா உண்மை நடந்த சம்பவம் எனக்கு அப்படியே பசுமரத்தாணி மாதிரி நினைவு இருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப சேமா இருந்துச்சு. ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவர் பேர் வேணாம் வச்சுக்கீங்களேன், சொல்லிட்டு போயிட்டாரு. முழுவதுமாக மது அருந்தி விட்டு, முழுசா மது அருந்திட்டு ஒரு ஏரியிலே குளிக்க சென்று அதல பாதாளத்தில் சாக்கடையில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தான். யார் அந்த மூமினை பார்த்து கஃபூர் பாய்க்கு நான் பதில் சொல்லிக்கிறேன்னு சொன்னானோ அந்த சகோதரர். கொஞ்ச நாள்லயே கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைந்தேன். அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய விதி, அல்லாஹுடைய நீதி, அல்லாஹுடைய தீர்ப்பு இவ்வளவு விரைவாக இவ்வளவு கடுமையாக வருமா என்று நினைத்து கூட பார்க்காமல் நடுங்கி போனேன். யார் அந்த மனிதனை, அந்த சக இஸ்லாமிய சகோதரனை பார்த்து கஃபூர் பாய்க்கு நான் பதில் சொல்கிறேன் சொன்னானோ அதே சகோதரன் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை பிழை பொறுக்க வேண்டும். பெரிய தவறில் அல்லாஹ் நினைச்சா எதையும் மன்னிப்பான். அல்லாஹ் அவனுடைய பாவங்களை பிழை பொறுக்க வேண்டும். அல்லாஹ் அவனுக்கு ஜன்னத்தை நசீபாக்கி தர வேண்டும். ஆனால் யார் இப்படி ஏளனமாக பேசினாலோ அவனை அடுத்த சில வாரங்களிலேயே தண்ணீருக்குள் அகப்பட்டு சிக்கி இந்த உலகத்தை பிரிந்து. அப்ப இங்க எப்படி இருக்குன்னா, இஸ்லாத்துல எதை பேசினாலும் கேலியா பேசுற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு தைரியம், ஒரு தெம்பு, மனதைரியம். அல்லாவுடைய பேரை சொன்ன, ஆமா வந்துட்டார் இவர், அல்லாஹ்க்கு பக்கத்து வீட்டுக்காரரு, போவையா வேலை பார்த்துட்டு அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கெல்லாம் எப்படி அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் உள்ளங்கள் நடுநடுங்கி விடும். உமர் அலி அண்ணன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆக இருக்கிறதுலே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் உமர் அலி அல்லாஹ். கிட்டே போக முடியாது, உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஞாபகத்துல யோசிச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்தார், அமீருல் மோமினீன் அவர்களே எனக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து தீர்த்து வைங்க அப்படின்னு. பக்கத்துல சாட்டை இருந்தது, ஏதோ ஞாபகத்துல இருந்தார், பக்கத்துல சாட்டை வடை பலாரும் ஒரு அடி அடிச்சு, நான் அதுக்குன்னு உட்கார்ந்து இருக்கும்போது வராம இப்பயாண்டா வந்த ஓரா அப்படின்னு அடிச்சு விட்டார். ஒரு செகண்ட் தான். தவறளித்து விட்டோமோ, அல்லாஹ் குற்றம் பிடித்து விடுவானோ, மிகப்பெரிய அநீதியை செய்து விட்டோமோ. ஒரு அமீருல் மோமினீனாக உலகத்தின் 1/3 ஆட்சி செய்த மாபெரும் அரசர் உலகத்தின் பார்வையில் இங்க வாடா, இங்க வா, இந்த சாட்டை எப்படி அல்லாஹ்க்காக கேட்கிற, என்னை அடித்து விடு, என்னை அவருக்கு பழி வாங்கி விடு, மறுமையில் என்னை தண்டித்து விடாதே. அல்லாஹ் மறுமை ரசூல் என்று சொன்னார் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அவர்கள் தான் ஈமான் கொண்ட மூமின்கள். அப்படி மாறணும். அப்படி இந்த ரமலான் நம்மளை மாற்றணும், இல்லைன்னா வேஸ்ட். இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால் நம்மை நடுங்க வைக்கவில்லை என்றால், இதா துக்கிரல்லாஹ் வஜலத் குலூபுஹும் அப்புறம் என்ன ஆகணும்? அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் தான் ஆயத்து என்று ஓதி காண்பிக்கப்பட்டால் அது அப்படியே ஈமான் அதிகரிக்கணும். அப்படியே கேட்க 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 குர்ஆன் வசனத்தை கேட்க கேட்க அல்லாஹ் இப்படி எல்லாம் இறைவன் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு அப்படியே அந்த ஈமான் அதிகரிக்கணும். அப்படி மாறலன்னா இந்த ரமலான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. ஒன்ஸ் அகைன் ஷைத்தான் have decepted you. once again ஷைத்தான் has cheated you. மீண்டும் ஒரு முறை ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட்டார். மீண்டும் ஒரு முறை ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட்டார். அடுத்த ரமலான்லாம் யாருக்கும் உத்தரவாதம் சொல்ல முடியாது. அதுவும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்டுல 23ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன தீர்ப்பு வரும்னு தெரியல. என்ன 23க்கு அப்புறம் இதே ஷைத்தான் திரும்பி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அல்லாஹ் எல்லாரையும் காப்பாற்றணும், அது வேற. அல்லாஹ் என்று ஒருவன் இந்த சமூகத்திற்கு இல்லை என்றால், இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக இத்தனை ஆண்டுகள் யார் யாரோ எப்படியோ எரியதோ வகையிலே எப்படியெல்லாம் திட்டமிட்டு செய்த சதிகள் எல்லாம் அல்லாஹ் ஒருவன் இந்த சமூகத்திற்கு பாதுகாவலனாக இல்லை என்று சொன்னால் எப்போதோ இந்த சமூகத்தை உலக வரைபடத்தை விட்டு அகற்றி இருப்பார்கள். அந்த ரப்பல் ஆலமீன் நமக்கு இருக்கிறார் துணையா, அதுதான் விஷயம். ஆனால் இந்த நாட்டுல முஸ்லிம்களுக்கு இன்னும் ரமலான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. 23ல 7ஆம் தீர்ப்பு வந்தான். அப்ப ரமலான் வருகிறது. இந்த ரமலானுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். அதெல்லாம் கூட உங்க பிரார்த்தனையில கேட்கணும். மாற்றம் வேண்டும் இறைவானா, ஆட்சி மாற்றத்தையும் கூட அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ்ட்ட தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க, எங்களுடைய அரசியல் மாற்றத்திற்கும் நீதான் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அப்ப எப்படி மாற வேண்டும்? அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளங்கள் நடுநடுங்க வேண்டும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துனா ஸாதத்துஹும் ஈமானா. நம்முடைய ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதினால் ஈமான் அதிகரிக்கணும். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் தாலிக கதா இல்லா அன் யஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு விஷயத்தை நாளைக்கு நான் செய்ய போறேன்னு சொல்லாதீங்க, இன்ஷா அல்லாஹ்னு சொல்லாமலே தவிர. ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான்,
மாடு வாங்குறதுக்காக போயிருக்கான். என்ன வாங்க போனாங்க? சூப்பர். இப்பதான் லாஸ்ட் இருந்து குரல் வருது. இப்பதான் கவனிச்சிருக்கீங்க. அப்ப அங்க இந்த லாஸ்ட் இருந்து வரவே இல்லை. என்ன வாங்க போனா தாய்மார்களே சொல்லுங்க? வரவே இல்லை பாருங்க. அந்த லாஸ்ட்ல இருந்து அவங்க முடிவா இருக்கிறாங்க. நீ எவ்வளவு நேரம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அங்க போயிட்டு ஒரு நல்ல அமௌண்ட் வாங்கிட்டு அப்படி அக்கல்ல பைய அடிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போய் இருந்திருக்கான். ஒரு நல்லடியார், நல்ல மனிதர், ஒரு ஈமான் கொண்டவர் வந்து நின்று, அங்க பாய் அஸ்ஸலாமு அலைக்கும், சொல்லுங்க. கையில காசு இருந்தாலே ஒரு சில பேருக்கு சலாம் எப்படி வரும்னா, ஒண்ணும் இல்லை காஞ்சி போயிருந்தான்னு வைங்களேன், சொல்லுங்க பாய் வலிஸ்லாம் அப்படின்னு. இதே காசு நல்லா பலமா இருந்தா, உலகத்தை நடப்பு சொல்றேன், காசு நல்லா பலமா இருக்கு, இஸ்லாம் சொல்லுங்க, அப்புறம் என்ன அப்படின்னு. அதே மாதிரி இவனும் காசு இருந்த உடனே சொல்லுங்க என்ன விஷயம். அதுலயும் வந்து இந்த கஷ்ட நஷ்டத்துல வாழ்ந்து ஈமானோடு வாழ்ற மூமின்களை பார்த்தா இன்னும் இலக்காரம். இந்த பணக்காரங்களுக்கு எல்லாம், இந்த ஈமான் இல்லாத பணக்காரங்களை சொல்றேன், எல்லாரையும் சொல்லல, இன்னும் இலக்காரம். ஈமான் கொண்டு ஒரு நடுநிலையான வாழ்க்கை வாழ்ற பார்த்துட்டா இன்னும் இலக்காரம். சொல்லுங்க என்ன விஷயம், எங்க போய் கிளம்பிட்டீங்க? அதே ஒண்ணும் இல்ல, அது பக்கம் மாடு சந்தைக்கு போகுது, இப்ப மாடு வாங்கிட்டு வரலான்னு போறேன். அப்படிங்களா, சிறப்பா செய்யுங்க, இன்ஷால்லான்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னா. நான் சொல்லிட்டு போங்க, வாங்குங்க, இன்ஷால்லா வாங்க போறேன்னு சொல்லிட்டு போங்க. ஓஹோ, பையில காசு இருக்கு, சந்தையில மாடு இருக்கு, நடக்க கால் இருக்கு, கொடுக்க காசு இருக்கு, பேரம் பேச வாய் இருக்கு, எதுக்கியா இன்ஷால்லா போயா போயிட்டார். போய் மனதிகாரி எல்லாம் கடந்து போய் அப்படி துணியெல்லாம் போட்டு அப்படியே ரேட்லாம் சும்மா ஜம்முன்னு பேசி ஜோரா ரேட்லாம் பேசி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு. இப்படி உள்ள கை விட்டார். என்ன காணோம்? பணத்தை காணோம். திரும்புறாரு, அந்த வழியெல்லாம் ஓடுறாரு, அந்த வழியெல்லாம் திரும்பி ஓடுறாரு, அங்க திரும்பி பாக்குறாரு, தண்ணியில இறங்கி பாக்குறாரு, வெளியே வராரு. இப்ப என்ன இல்ல, போகும்போது என்ன இருந்துச்சு? காசு இருந்துச்சு. இப்ப என்ன இல்ல? காசு இல்ல. எப்ப அதே நல்லடியாரங்க அல்லாஹ் உட்கார்ந்துருக்காரு ஏதோ வேலையை பார்த்துட்டு. இப்ப அவர் பார்த்து சலாமலைக்கும் பாய், என்ன இஸ்லாம் பாய் அப்படின்றாரு. போன வாட்டி என்ன சொன்னாரு? இஸ்லாம் பாய் என்ன என்ன என்னாச்சு அப்படி பாய்? ஒண்ணு இல்ல, இன்ஷால்லா உங்களை பார்த்தனா, இன்ஷால்லா இங்க இருந்து நகர்ந்தனா, இன்ஷால்லா நதியில இறங்குனா, இன்ஷால்லா கடந்தனா, இன்ஷால்லா ரேட்டு பேசினா, இன்ஷால்லா கன்ஃபார்ம் பண்ணனா, இன்ஷால்லா கையை விட்டனா, இன்ஷால்லா உள்ள வட்டி பார்த்து, இன்ஷால்லா காசு இல்ல பாய், இன்ஷால்லா இங்க வந்து நிக்கிறோம் பாய் அப்படின்னா சொன்னாரு. இன்ஷால்லா இவங்க பயில முட்டா பயில ஒரு இன்ஷால்லா. அல்லாஹ்வை அல்லாஹ் சொல்கிறான் திருமறையிலே, உங்களிடத்திலே வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் நீங்கள் மூமின்களாக இருந்தால் அந்த வேத வசனம் உங்கள் உள்ளத்தை தாக்கி உடனடியாக அது உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களாக வசனத்தை ஓதி காட்டுறார். இல்லா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், நீ இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு போன்னு. அல்லாஹ் எப்படி எல்லாம் மாத்திருக்கா தெரியுமில்ல, மேல இருக்கிறவங்களை அப்படியே அடுத்த கணம் கீழே கொண்டு வந்திருக்கான். அல்லாஹ்ட்ட ஆணவமும் அகம்பாவமும் கூடாது. அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், லா தம்ஷி அலல் அர்தி மரஹன், பூமியிலே ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் நடக்காதே, இன்னகலம் தஹ்ரிகல் வலன் தப்லுகல் ஜிபால தூலா. என்னடா பண்ணிடுவே நீ? அல்லாஹ் கேட்கிறான், என்ன பண்ணிடுவ? உனக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? பூமியை பொளந்து அப்படியே ஒரு மலை அளவுக்கு உள்ள போயிட முடியுமா உன்னால? என்ன செய்வ? அற்பமான மனிதனடா நீ, ஆணவம் கொள்ளாதே, அல்லாஹ்வுக்கு அடங்கி செல்லுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் இக்ரா அலையல் குர்ஆன், எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அக்ரவு அலைக்க வ அலைக்கி உன்சில யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் வசனமே இறங்குகிறது, உங்களுக்கு நான் போய் ஓதி காட்டவா என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி. இல்லப்பா, யாராவது ஓத கேட்கணும், நல்லா கேளுங்க. இபாதத்து, குர்ஆன்ல இபாதத்து ரெண்டு இருக்கு. ஒண்ணு நம்ம ஓதுறது, இன்னொன்னு பிள்ளைங்க இருந்தா ஓத விட்டு கேளுங்க, அது பெரிய இபாதத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஓத சொல்லி கேட்டார். அவரும் சூரத்து நிசா ஓதிக்கிட்டே வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கேட்டுக்கிட்டே வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிறுத்த சொன்னார். நிறுத்துங்கள் என்றார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நிறுத்த சொன்னவுடன் நான் ஓதிக்கொண்டிருந்த ஆயத், وكيف إذا جئنا من كل أمة شهيد وجئنا بك على هؤلاء شهيدا. எப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் சாட்சியாளராக அந்த சமூகத்தின் நபிமார்களை நாம் எழுப்புவோமோ, மூசாவின் சமூகத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஈசா அலைஹிஸ்ஸலாமின் சமூகத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எப்படி சாட்சியாளராக பொறுப்பாளராக எழுப்புவோமோ, வஜ்னா பிக அலா ஹவுலாஇ ஷஹீதா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மையும் சமூகத்துக்கு சாட்சியாளராக எழுப்புவோம். இந்த வசனம் வருது.
உம்மையும் சமூகத்திற்கு சாட்சியாளராக எழுப்போம் என்கின்ற வசனத்தை வந்து அடைந்தவுடன் அல்லாஹ் சொன்னார்கள். அந்த வேத வசனம் அல்லாஹ்வுடைய தூதரின் உள்ளத்தை உலுக்கி கண்களை கலக்கி அது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பெரும் மாற்றத்தை எடுத்து சொன்னவுடன் நான் அல்லாஹ்வுடைய தூதரை திரும்பி பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை நினைத்து அந்த இடத்திலே அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழுவதை நான் பார்த்தேன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். ரசூலுல்லாஹ்வுக்கு மறுமையின் ஞாபகம் வந்து விட்டது. எத்தனை வசனங்கள் ஓதுகிறோம், எத்தனை ஆயத்துகள் ஓதுகிறோம் மறுமையை பற்றி, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பற்றி, அல்லாஹ்வுடைய கிடுக்கு பிடிகளை பற்றி, அல்லாஹ்வுடைய விசாரணையை பற்றி, அல்லாஹ்வுடைய நீதி பரிபாலனை பற்றி, அல்லாஹ்வுடைய நீதி விசாரணையை பற்றி, அல்லாஹ் எழுப்பக்கூடிய மஹ்ஷரை பற்றி, மன்னரை பற்றி, மக்பராவை பற்றி, மீசானை பற்றி எவ்வளவு படிக்கிறோம். ஆமால் நாமா 7 தரப்படுவதை பற்றி எவ்வளவு வசனங்களை படிக்கிறோம். அந்த வசனங்கள் நமக்கு ஈமானை அதிகரிக்க வேண்டும். அப்படி அதிகரிக்கவில்லை என்றால் நம்ம என்ன செய்யல எப்படிலாம் மாறணும்னு சொன்னேன். ஜோக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்ல, நீங்க உங்களுக்குள்ள ஒரு மசோரா பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வசனம் உங்களுக்கு மாற்றத்தை சொன்னால், அந்த வசனம் உங்களுக்கு ஈமானை அதிகரிக்கவில்லை என்று சொன்னால், ரமலான் உங்களிடம் எதை எதிர்பார்க்கிறதோ அதை நீங்கள் செய்யவில்லை. மனிதன் அல்லாஹ்வுக்கு தெரியும், அந்த படைப்பாளனுக்கு தெரியும் தன்னுடைய படைப்பினங்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பலகீனம் இந்த ஈமானிய சமூகத்துக்கு ஏற்படும். அப்படி பலகீனம் ஏற்படும் போதெல்லாம் அந்த பலகீனத்தை களைந்து உங்களை பலப்படுத்துவதற்கு ரமலான், உங்களையும் என்னையும் பலப்படுத்துவதற்குத்தான் இந்த ரமலான். அந்த ரமலான் வெகு விரைவில் நாம் அடையவிருக்கிறோம். அந்த ரமலான் நம்மிடத்தில் பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. நாம் மாறவில்லை என்றால் மீண்டும் ஏமாற்றம். யாருக்கு? அல்லாஹ்வுக்கா நமக்கா? நமக்குத்தான் ஏமாற்றம். அல்லாஹ்வை ஏமாந்தவர்களாக மறுமையில் சந்தித்து ஏமாற்றம் அடைந்து, அல்லாஹ் இதாடா உன்னுடைய அமல், குப்படா இது, எடுத்துட்டு தூக்கி போடா அப்படின்னு இந்த அமல்களை சுருட்டி இப்படி இடது கையால் வீசி தூக்கிட்டு போடா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் அந்த அவமானம் பெரும் அவமானம். ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மறுமையில் அல்லாஹ் சொர்க்கவாசிகள் என்று யாரை முடிவு செய்கிறானோ அவர்களை கண்ணியப்படுத்துவான், சிறப்புப்படுத்துவான், சங்கைப்படுத்துவான். நரகவாதிகள் என்று யாரை அல்லாஹ் முடிவு செய்து விட்டானோ அவர்களை எல்லாம் என்ன செய்வான்? இந்த உலகத்துல கைதி இருக்கான் பார்த்தீங்களா, கைதி, ஜெயில் கைதி. நம்ம நாட்டு சட்டப்படி ஜெயில் கைதிக்கு வந்து ஹேண்ட் கஃப் மாட்டக்கூடாது, ஹியூமன் ரைட் வயலேஷன். அவர் போராடுவார், போய் அங்க நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி சொல்லுவார், எனக்கு ஹேண்ட் கஃப் மாட்டிட்டாங்க, இது வந்து மனித உரிமை மீறல் அப்படின்வார். எங்க இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஒருவனை நரகவாதி என்று முடிவெடுத்து விட்டால், ஒருவனுக்கு நரகம் தான் முடிவு என்று அல்லாஹ் தீர்ப்பு எழுதி விட்டால், வானவர்களை அழைப்பார், இவனை தலைக்குப்புற கவிழுங்கள் என்றுவான். இப்படி அசாட்டெல்லாம் அவங்களை கூட்டு போக மாட்டாங்க. இவனை தலைக்குப்புற கவிழுங்கள், இவனுடைய கால்களை பிடியுங்கள். எதை பிடியுங்கள்? இவனுடைய கால்களை பிடியுங்கள். 2 கால்களை பிடித்து இந்த முகம் பூமியில் பட வேண்டும். அல்லாஹ் அதை பார்ப்பான், பூமியில் பட வேண்டும். இவன் அயோக்கியன், வருடம் வருடம் என்னை ஏமாற்றிய அயோக்கியன், தன்னை மாற்றிக் கொள்ளாமல் பசித்திருந்து தாகித்திருந்து வேடம் போட்ட கபட வேடனாரி இவன், இவனுக்கு நரகத்தை பரிசாக கொடுங்கள். 2 கால் பிடித்து பூமியில் புழுதிப்பட்டு தரவென்று இழுத்துக் கொண்டு போய் நரகத்தின் பாதுகாவலர்கள் நரகத்திலே தண்டுவார்கள். அந்த இழிவும் அசிங்கமும் நமக்கு வேண்டாம். அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவானாக, அல்லாஹ் நம்மை கௌரவப்படுத்துவானாக. அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சொர்க்கங்களின் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. படுக்கையில் மரணிக்கின்ற கோழையின் மரணத்தை நமக்கு தராமல், வெட்டி வீழ்த்தப்பட்டாலும் குத்தி கொதறப்பட்டாலும் ஷஹாதத்தை அடையக்கூடிய மாவீரர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தி நம்மை நாம் மாற்றிக்கொண்டு பிற மக்களையும் மாற்றத்தின் பக்கமாக அழைக்கக்கூடிய தாயாக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. அல்லாஹ் நம்முடைய செயல்கள் அத்தனையும் இஹ்லாஸாக மாற்றி தருவானாக. வா ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.